வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி மாவு பிஸ்னஸ் சம்மந்தமாக நீங்கள் கேட்ட நிறைய கொஷின்ஸ் தான். ஸோ அந்த கொஷின் வந்து நிறைய பேர் வந்து மாவு பேக்கெட் போடுறத பற்றி கேட்டிருந்தீங்க. வந்து ரிப்பீட்டடாக கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு வந்து பேக்கெட் போடுவோம் இல்லையா, அது வந்து நாங்கள் ஈவினிங் மாவு சேல் பண்ணணும்னா எப்படி பேக்கெட் பண்ணணும், மார்னிங் பேக்கெட் வந்து சேல் பண்ணணும்னா எப்படி பேக்கெட் பண்ணணும், நீங்கள் வந்து மாவு வந்து பேக்கெட் பண்ண ஒட்டி உடனே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்க, எந்த டைம் வந்து ப்ராசஸில் புளிக்கும், இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ. நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனலை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. பட் இந்த கமெண்ட் இன்னுமே வந்து நம்மளுடைய பழைய வீடியோஸ்க்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டே ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கனால தான் இந்த வீடியோவை நான் மறுபடியும் வந்து ரீக்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு அதுக்காக ஷேர் பண்ண தான் நான் இந்த வீடியோக்கு வந்திருக்கேன். மாவு வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி இது பண்ணணும், பேக்கெட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்து நம்ம மாவு சேல் பண்ணுறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவு நான் சேல் பண்ணது வந்து மேக்ஸிமம் ஈவினிங் டைம் தான். ஏன்னா இங்கே வந்து காலையில் யாரும் அதிகமாக வாங்க மாட்டாங்க, யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் காலையில் வாங்குவாங்க. அதனால நான் பண்ணுற மெத்தடை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதுக்கும் வந்து நான் தனியாக நான் சொல்கிறேன். நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து ஒரு 6 to 7 o'clock உள்ளவே வந்துட்டு அரிசி வந்து நான் ஊற வச்சிருவேன். ஊற வச்சிட்டேன் அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு 3 o'clock வந்து நான் கல்லில் போடுவேன். அப்போ வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஊறி இருக்கு நீங்களே பாருங்க. ஸோ அதுக்கப்புறமா 3 மணிக்கு நான் வந்து மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு எடுக்கிறதுக்கு ஒரு 6 மணி, பேக்கிங் போட்டு முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி ஆகிடும், 3 மணி நேரம் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நான் கொடுக்கும்போது நான் சொல்லி தான் கொடுப்பேன், 8 மணிக்கு மேலே மாவு ஊற்றிக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் 8 மணிக்கு மேலே தான் டிஃபனே சாப்பிடுவாங்க இல்லையா. அந்த 3 மணி நேரத்தில் கண்டிப்பாக மாவு புளிச்சிடும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்க்கறது வந்து ஃபுல் ரேஷன் அரிசி, அதுக்கப்புறமா பச்சரிசி சேர்க்கிறோம். இந்த ரெண்டும் நம்ம சேர்க்கறனால மாவு வந்து சீக்கிரம் புளிச்சிடும். ஊற வைக்கிற டைமிங் அதிகமாக இருக்கனால மாவு சீக்கிரம் புளிச்சிடும். அந்த 3 மணி நேரத்தில் கண்டிப்பாக மாவு புளிச்சிடும். ஏன்னா நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு சொல்லவே வேணாம் இல்லையா. மழை காலம் வெயில் காலமாக இருந்தாலுமே, மழை காலமாக இருந்தாலும் கூடவே உங்களுக்கு அந்த 3 மணி நேரத்தில் மாவு நல்லாவே ப்ராசஸில் புளிச்சிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நேரம் ஊற வச்சிருக்கோம் இல்லையா. அதனால நான் வந்து பேக்கிங் வந்து ஒரு நேரம் வச்சிருப்பேன். அந்த 8 மணிக்கெல்லாம் சில பேர் வந்து வாங்குவாங்க. 9 மணிக்கெல்லாம் வாங்கும்போது பேக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா லேசாக வந்து இந்த பேக்கெட்டே கொஞ்சம் லைட்டாக உப்புன மாதிரி ஆகும். ஏன்னா கரெக்டாக அவங்க ஊத்துறதுக்கு கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னு அப்போ நான் தெரிஞ்சுக்குவேன். இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் நான் 6 மணிலேருந்து மாவு சேல் பண்ண ஆரம்பிக்கிறது. அந்த 8 மணிக்கு மேலே என்ன பண்ணுவேன்னா, ஃப்ரிட்ஜில் உடனே நான் எடுத்து வைப்பேன். லைட்டாக கொஞ்சம் அந்த மாவு வந்து பேக்கெட் உப்புன மாதிரி இருக்கும் லேசா. நான் சொல்லி கொடுத்துருவேன், இது வந்து நேற்று நைட் அரைச்ச மாவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன், ஈவினிங் அரைச்ச மாவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். மார்னிங் வந்து வாங்கிட்டு போகிறாங்களா அவங்களுக்குமே அந்த மாவு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் என்னோட சேல் இதோட முடிஞ்சு போயிடும். ஒருவேளை நீங்கள் வந்து மார்னிங் நிறைய சேல் பண்ணணும் அப்படின்றவங்களா தான் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, மதியானம் போல் நீங்கள் மாவுக்கு வந்து அரிசி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நைட் வந்து ஒரு 8 மணி 9 மணி அது மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நீங்கள் அந்த பேக்கெட்டை வந்து போட்டுட்டு உடனே போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாலும், உங்களோட ஃப்ரிட்ஜ் நல்லா பழைய ஃப்ரிட்ஜுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே மாவு வந்து உங்களுக்கு பிடிச்சிரும். இல்லை நீங்கள் அப்படின்னா என்ன பண்ணீங்க, ஒரு 6 மணிக்கு அது மாதிரி ஆட்டிட்டு நீங்கள் மாவு கொஞ்சம் லைட்டாக புளிக்க வரும்ல, புளிச்சதுக்கு அப்புறம் கூட பேக் போட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கெட் உப்பவே உப்பாது. என்னோட சேல் கம்மின்றனால நான் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டீங்க, ரேஷன் அரிசி வந்து எப்படி வந்து பல்கா வாங்கி பெரிய பிசினஸ்க்கு அரைக்கிறதுன்னு கேட்டீங்க. சத்தியமா எனக்கு இதுக்கு ஆன்சரே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் பண்ண கிடையாது. எங்க வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ், நான், அம்மா, என்னுடைய சிஸ்டர், என்னுடைய மாமா ஒய்ஃப், இவங்களுடைய கார்டில் உள்ள கார்டு தான். எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகம்னால அவங்க யாருமே வந்து ரேஷன் அரிசி வந்து யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்னால அவங்க எனக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த கார்டில் வாங்கி நான் அரிசி வந்து நான் உங்களுக்கு வந்து நான் போட்டிருக்கேன். மற்றபடி வந்து நான் ரேஷன் அரிசி வந்து நான் கடையில் வாங்கி, ரேஷன் கடையில் ஹோல்சேலாக எடுத்து அது மாதிரிலாம் நான் பண்ண கிடையாது. எனக்கு தெரிஞ்சவங்க சில பேர் வேணாம் அப்படின்னு என்கிட்ட கொடுத்தாங்கன்னா நான் வாங்கிக்குவேன், அவ்வளோதான். இதில் வந்து நம்ம ரேஷன் அரிசி வந்து பல்காக எடுக்கிறது, மூட்டையாக எடுக்கிறது அது மாதிரிலாம் கிடையாது. நான் போய் ரேஷன் கடையில் போய் நின்று நான் கேட்டு வாங்கினதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு கார்டுக்கு உண்டானது மட்டும் தான் நாங்கள் வாங்கி செஞ்சுட்ருக்கோம். சப்போஸ் பக்கத்துலேயோ யாரும் அவங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு அரிசி வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகேன்னு சொல்லி நான் வாங்கிக்குவேன். எனக்கு தெரிஞ்சவங்க அது மாதிரி நான் வாங்கிக்குவேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து நான் வீடு ஃபுல்லாக வாங்கி அரிசி இது பண்ணி அப்படிலாம் நான் பண்ணலை. ரைடு வருமா அது வருமா அப்படிலாம் கேட்டீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. சட்டவிரோதமாக நம்ம போய் ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசியை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறது, அடிச்சு பிடிச்சி நம்ம வாங்குறது, அது மாதிரிலாம் பண்ணோம்னா நிச்சயமா ப்ராப்ளம் வரும். அது மாதிரிலாம் எனக்கு வேலையே இல்லை. ஏன்னா எங்களுக்கு இருக்க அரிசியே எனக்கு நிறைய இருக்கு அப்படின்னால சும்மா சின்னதாக தான் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ
ஸோ அதனால எனக்கு இந்த அரிசி போதுமானது. பெரிய பல்கா பண்ணணும் அது மாதிரி அப்படின்னா என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு நிச்சயமா தெரியல. ஒருவேளை வந்து அரிசிலேயே வந்து நல்ல குவாலிட்டி கம்மியான ரேட் கம்மியான அரிசி எல்லாம் கூட இருக்கும். நீங்க அது மாதிரி கூட நீங்க வாங்கி ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு வந்து இந்த அரிசி இதுவே போதுமானது. இதுவே நிறைய டைம் வந்து அதிகமா இருக்கும். எங்களுக்கு வாங்கக்கூடிய அரிசிலே சில நேரமே வாங்குறதுக்கு தேவையில்லைன்ற பட்சத்துல இருக்கும். ஏன்னா அரிசி அதிகமா இருக்க போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கே வந்து ஒரு 4 கிலோ அதிகபட்சம் ஒரு 8 கிலோ அவ்வளவுதான் நான் யூஸ் பண்ண போறேன். இதுல வந்து எனக்கு நிறைய அரிசி தேவைப்படும். ஒரு கார்டுக்கு 20 கிலோ அரிசி போடுறாங்க அப்படிங்கிறப்ப ஸோ எனக்கு அதுவே போதுமானது. ஓகே, உங்களுக்கு இன்னைக்கு டவுட் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, திரும்ப ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். மார்னிங் வந்து நீங்க பேக்கெட் போட போறீங்க அப்படின்னா நீங்க நைட்டே மார்னிங் வந்து பேக்கெட் சேல் பண்ண போறீங்க அப்படின்னா நைட்டே வந்து மாவு நீங்க அரைச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் வெளியில வச்சுட்டு நீங்க பேக் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டு காலையில கொடுங்க. கரெக்டா இருக்கும். இல்ல எனக்கு ஈவினிங் மட்டும் தான் சேல் இருக்கு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க மதியானம் போலவே மாவு நல்லா அரைச்சு வச்சுட்டு ஒரு 3-4 மணி போல அரைச்சு வச்சுட்டு ஒரு 6 மணி போல உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேசா மாவு புளிக்க ஆரம்பிச்சு அந்த டைம்ல நீங்க பேக்கெட் போட்டு நீங்க சேல் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து இதான் கம்ஃபர்டபுளா இருக்குன்றனால நான் இப்படி பண்றேன். 3 மணிக்கு நான் அரைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன், 6 மணிக்கு அரைச்சு முடிச்சுவேன். பேக் வைக்கிற டைமிங்கும் பச்சரிசி சேர்க்கிற காரணமும் அதுதான். அதுக்கப்புறம் பச்சரிசி சேர்க்காம நீங்க வந்து மாவு அரைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பச்சரிசி சேர்க்காம மாவு அரைக்கலாம், நல்லதான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாவு வந்து கலர் கொடுக்காது. பச்சரிசி நீங்க சேர்க்காம மாவு அரைச்சிங்கன்னா மாவு வந்து கலர் கொடுக்காது. அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா சீக்கிரம் புளிக்காது. நமக்கு அரைச்சு வச்ச மாவு அப்படியே இருக்க மாதிரி புளிக்கிறது வந்து சீக்கிரமா ஃபர்மெண்ட் ஆகாது. ஸோ இந்த 2 விஷயத்துக்காக நம்ம பச்சரிசி சேர்க்கிறோம். அதுக்கப்புறம் இதே மாவுல தோசை ஊத்துறாங்க அப்படின்னா தோசை நல்லா சூப்பரா வரணும் அப்படின்றதுக்காகவும் பச்சரிசி சேர்க்கிறோம். பச்சரிசி சேர்க்கக்கூடிய காரணமும் இதுதான். பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பச்சரிசி சேர்க்காமல் புழுங்கரிசி மட்டுமே வச்சு இட்லி எப்படி சாஃப்டாக நல்லா கலராக வரதுக்கு எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாமே நான் டெஸ்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் போட்ட வீடியோ. இதெல்லாமே 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சொன்னதுனால நான் வந்துட்டு நீங்கள் பச்சரிசி கம்பல்சரி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பச்சரிசி சேர்க்காமலும் நம்ம வந்து மாவு அரைச்சாலும் நல்ல கலராகவும் எப்படி வரணும் அப்படின்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, ஆல்ரெடி வந்து இட்லி மாவு ரிலேட்டடாக இட்லி மாவு வீட்டில் பிஸ்னஸ் பண்ணுறதுனால அது ரிலேட்டடாக நிறைய இட்லி மாவு ரிலேட்டடான பிஸ்னஸ் சம்மந்தமான நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களாம் அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அந்த எதாவது பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இட்லி மாவு ரிலேட்டடாக இட்லி மாவு பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக இருக்கும். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு சில கமெண்ட்லாம் வந்து என்னால் ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பேமில் போயிடுறதுனால சில நேரங்களில் என்னால் கமெண்ட்ஸை பார்த்து என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ நான் எப்போ பார்க்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுத்துருவேன். ஸோ அது மட்டும் இல்லை, ரிப்ளை கொடுக்க முடியாத கமெண்ட்ஸை வந்து நான் வீடியோவாக ஷேர் பண்ணுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், நம்ம சேனல் கவிஷ்டு கிச்சன் பார்த்து யாரெல்லாம் வந்து இட்லி மாவு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் இப்போ எப்படி ஏர்ன் பண்ணுறீங்களா, உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்ற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், ப்ளூ ஹார்ட் கொடுத்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஒரு 3 விதமான கமெண்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் கவிஷ்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் எப்பெல்லாம் வீடியோஸ் பண்ண உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.